காணொளி யாரையும் புண்படுத்தும் நோக்கம் மற்றும் குறிப்பென அல்ல, செய்தியை சுவாரஸ்யமாக தரும் நோக்கம் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முன்ன பண்ண தெரியாத ஒரு 4 பேருக்கு போன் பண்ணி தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு போன் பண்ணி அரசியல் சூழ்நிலை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம கேட்க போற கேள்வி விவகாரமானது எளிமையா இருக்கணும், சத்தமா கேட்கணுன்றதுக்காக என்னோட தொலைபேசியை கம்ப்யூட்டரோட ஜாயின் பண்ணிருக்கேன். முதல்ல கால் பண்ணுவோமா? ஹலோ ஹலோ, வணக்கம் சார். நாங்க ஒத்த செங்கல் யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுது. ஒத்த செங்கல் சார். ஆமா சார். என்ன பேரு? அதாவது சார், ஒரே கல்ல ஆட்சியே மாத்திட்டாங்க. சார், நம்ம இந்த சமுதாயத்தோட அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு அந்த இன்ஸ்பிரேஷன்ல ஒத்த செங்கல்னு வச்சிருக்கேன் சார். சரி சரி, வாழ்த்துக்கள். ஆமா சார், சொல்லுங்க. நன்றி சார். அதாவது சார், தமிழ்நாடு முழுக்குமே நாங்க ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்கோம். ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் கேட்டு அதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலான்னு தான் அவங்களுக்கு போன் பண்ணேன் சார். தமிழ்நாட்டு தமிழர்களே ஆளணும் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? சீமான் ஆமக்கரி, சீமான் மலையாளி, சீமான் ஒரு முட்டாள், சீமான் ஆமக்கரி, சீமான் மலையாளி, சீமான் ஒரு முட்டாள், சீமான் ஆமக்கரி, ஆத்தாடி ஆத்தா, சீமான் முட்டாள், சீமான் ஆமக்கரி, சீமான் ஒரு முட்டாள், சீமான் ஆமக்கரி, சீமான் மலையாளி, சீமான் ஒரு முட்டாள். சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. சீமான் ஆமக்கரி, சீமான் ஒரு ஆமக்கரி, சீமான் ஒரு முட்டாள், சீமான் ஆமக்கரி. அடப்பா வச்சுட்டாங்க. என்னங்க இது? நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லாம அவன் சம்பந்தமே இல்லாம சீமான் பேர் எதுக்கிறானே எனக்கு புரியல. நான் சீமானுங்கிற பேரவே உச்சரிக்கவே இல்லை. அநேகமா இவரு கருப்பு சட்டக்காரனா தான் இருப்பாங்க நினைக்கிறேன். கருப்பு சட்டக்காரங்க தான் மூளையை கழட்டி வச்சுட்டு பேசுவாங்க. கொடுமை. அடுத்த காலம் போகுமா? இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யாரும் தெரியல. மங்களகரமா இருக்கு பாட்டு. ஹலோ, வணக்கம் சார். சார், நாங்க ஒத்த செங்கல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து பேசுறேன். என்ன சொன்ன? ஒத்த செங்கல் சார். ஒத்த செங்கல்னு யூடியூப் சேனலா? தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்கேன் சார். என்ன சர்வே? ஒரு கேள்வி மக்கள் எடுத்து ஒரே கேள்வியை மக்கள் எடுத்துட்டு கேட்டு எல்லாரும் எப்படி பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே நடத்தி அதை நிகழ்ச்சியை நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் சார். அப்படியா? என்ன கேள்வி கேளுங்க சீக்கிரமா. தமிழ்நாட்டு தமிழர்களே ஆளுன்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? சீமான் ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி, உனக்கு தெரியுமா தெரியாதா? சீமான் ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட், அது உனக்கு தெரியுமா தெரியாதா? சீமான் ஒரு இந்து மத தெரியாது சார். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். சீமான் ஒரு இந்து மத விரோதி, தெரியுமா தெரியாதா உனக்கு? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல? சீமான் ஒரு வெளிநாட்டு கைக்கூலி, தெரியுமா தெரியாது உனக்கு? சீமான் ஒரு மிஷினரி கைக்கூலி, உனக்கு தெரியுமா? சீமான் ஒரு இந்து மத விரோதி, தெரியுமா தெரியாதா? சீமான் ஒரு நன்றி சார். சாமிகளா எப்பா, ஏண்டா இப்படி எல்லாம் கிளம்பிட்டாங்க? அநேகமா இவரு காவி நண்பரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேச்ச பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி, நேராவது நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த ஆள்கிட்ட போவோம். இவன் என்ன பேசுறான்னு பாப்போம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யாரு? நான் ஒத்த செங்கல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து பேசுறேன் சார். நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் சார். என்னையா சொல்ற? என்ன சீக்கிரம் சொல்லு. தமிழ்நாடு முழுக்க நாங்க ஒரு சர்வே எடுத்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் சார். சரி, அது என்னப்பா? அதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் சார். உங்க வீட்டையும் கேள்வி கேட்கலான்ட்டு உங்களுக்கு போன் பண்ணேன் சார். என்னையா கேள்வி? பிஸி நேரத்துல சீக்கிரம் கேளு, வேலை இருக்கு நிறைய. தமிழ்நாட்டை தமிழர்களே ஆளுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க சார்? சீமானுக்கு ஓட்டு போடுறதும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணு. பிஜேபியும் சீமானும் ஒண்ணு, சீமானும் ஆர்எஸ்எஸும் ஒண்ணு. சீமானுக்கு இல்ல சார், கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துரும், சீமானுக்கு ஓட்டு போட்டா ஆர்எஸ்எஸ் வந்துரும்.
சீமான் வந்து RSS ஆல் சார் ஒரு அமைச்சர். நிமிஷம். நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க சார். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓடிக்கிட்டு 200 ரூபாய்க்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேல சொல்ல முடியாதா? என்னது 200 ரூபாய்க்கு அவ்வளவுதான் சொல்ல முடியுமா? நீங்க வளரட்டுமோ. ஓ அவங்களா சார் நீங்க? சபா டேய் இவங்க பேசிட்டு இருக்கிறத வேற யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பைத்தியம் சொல்லுவாங்க. சார் 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 தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சார். ஏதாவது சொல்லி ஓகே வாய் சார், நன்றி சார். நீங்க சொன்ன பதிலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி, போ போ போ. அப்பா சாமி 200 ரூபான்னு சொன்னோம்னா எனக்கே புரிஞ்சுது. தெரியாம இவனுக்கால் போயிடுச்சு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்கான். அடக்கடவுளே. சரி நேரா இந்த ஒரே ஒரு அவருக்கு மட்டும் ஃபோன் பண்ணிடுவான். நான் சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மறதக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு. 200 ரூபான்னு அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசியா ஒரு ஆள் ஃபோன் பண்ணுவோம். இது யாரா இருந்தாலும் தெரியும். பார்த்தோமா? ஹலோ ஹலோ வணக்கம் சார். ஹலோ, யாரையா நீ? சார், நான் ஒத்த சென்ட்ரல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து பேசுறேன் சார். யாரையா நீ? பேர் என்னையா? ஆமா சார், என் பேர் திராவிடமணி சார். திராவிட பண்ணியா? பேர் நல்லா இருக்கு. யார் வச்ச அந்த பேர் உனக்கு? எங்க தாத்தா வச்சாரு சார். சரி, நல்லது. உனக்கு என்ன வேணும்? நாங்க இப்ப இந்த ஒத்த செங்கல் அப்படின்னு இந்த யூடியூப் சேனல் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் சார். சரி, தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்கேன் சார். சர்வே எடுத்து அதை நிகழ்ச்சியா நடத்த போறோம். சரி. அதனால ஒரு முக்கியமான கேள்வி எல்லார்கிட்டையும் கேட்கலாம்னு நினைச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன் சார். உங்ககிட்ட கேட்கலாம்னு உங்களை கூப்பிட்டேன் சார். இப்ப நான் ரொம்ப பிஸி, ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். அதனால நீ அப்புறமேல் ஃபோன் பண்ணு, சரியா? இப்ப நான் கொஞ்சம் பிஸி. சார் கொஞ்சம் சார் எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க சார். என்ன? சரி சரி, சீக்கிரம் நீங்க ரொம்ப சீக்கிரம். பிஸியா இருக்கீங்க தெரியுது சார். கொஞ்சம் எனக்கு ஒரு 2 நிமிஷம் அந்த பதில் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல சார். சரி சரி, சீக்கிரமா கேளு கேளு கேளு. தமிழ்நாட்டை தமிழர்களே ஆளணும்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டை எவன் ஆண்டா எங்களுக்கு என்னய்யா? நாங்களே ஆண்ட பரம்பரையா, அதை பத்தி நாங்க ஏன் கவலைப்படணும்? எப்படி சார், என்ன ஆண்ட பரம்பரை சார் நீங்க? யாருக்கையா தெரியும்? ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, பயலுக்கு சொல்லிட்டு தெரியுறாங்க. எங்க அமைச்சர் கூட சொல்லிட்டு இருக்காரு, தெரியாது அவங்க மதுரையில. ஓ இது கூட தெரியாம இருக்க நீ. சரிங்க சார், சரிங்க சார். கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார். ஐயோ, திருப்பி திருப்பி நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டே இருக்கேன். என்கிட்ட வந்து அடுத்த ஆண்டதை பத்தி கேட்டுட்டு சார், கோச்சிக்காதீங்க சார், கோச்சிக்காதீங்க சார். எங்க தளபதியோட பேரன் ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு இன்னைக்கு மதுரைக்கு வராரு. தடை போடலாம் அவர் வரவேற்கிறதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன், சரியா? தேவையில்லாம நடுவுல என்ன தொந்தரவு பண்ணாத. நான் வந்து வரவேற்கிறதுல பிஸியா இருக்கேன். நீங்க ஆண்ட பரம்பரைன்னு கரெக்டா நிரூபிக்கிறீங்க சார். நக்கல இல்ல சார், அது இல்ல சார். அவங்க இப்ப தமிழ்நாட்டை ஆடுறாங்க, நீங்க ஏற்கனவே ஆண்ட பரம்பரை சரியா இருக்குன்னு சொல்ல வந்தேன் சார். அதான பார்த்தேன். அவர் என்ன பதிலுமே இல்லையே. அவருக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? நாளைக்கு அவர் தானே எல்லாமே. நாளைக்கு கட்சி அவருதான், துணை முதலமைச்சர் அவர்தான். நாளைக்கு இப்பவே வந்து துண்டு போட்டு வைக்கிறீங்க. அருமை சார், அருமை சார், அருமை சார். ஆண்ட பரம்பரைங்கிறது கரெக்டா இருக்கு சார். இல்ல விசாரிக்கிற மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல வரேன் சார். முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க இப்பயே. பின்ன ஆண்ட பரம்பரை தெரியும் சார். அப்படியே தொடர்ந்து இது பண்ணுங்க சார். 30 வருஷமா கட்சியில இருக்கிறவன் நானு. முந்தானத்து வந்து கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போற கையை வச்சா என்னடா அர்த்தம்? நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? கொத்தடிமைகள். சரிங்க சார். நான் கேட்ட கேள்வி கடைசி வரைக்கும் பதிலே சொல்லாம போறீங்களா சார்? வாயிலே போட்டாதான். மன்னிச்சுங்க சார். ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். நீ பத்திரிகைக்காரன் தானே? நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லு. டாஸ்மாக் இருக்கா இல்லையா? தெரியலையே சார். நீ சொல்லி ரசிக்கிறவன், நீ என்னையா பத்திரிகைக்காரன்? நீ இருப்பாரு வந்துட்டு டாஸ்மாக் லீவ் அது நமக்கு தெரியல சார். பக்கத்துல யாரை கேட்டுங்க சார். நன்றி சார். இது கூட தெரியல, வந்துட்டேன். அத்தா அக்பர் முத்திரை குத்துன தமிழன் கடைசியா பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த கேள்வி வந்து நீங்க யாருக்கிட்ட கேட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற மிருகு வெளியில வந்துருது. நம்ம ஒண்ணு கேட்டா அவன் பதில் சொல்ற, நம்ம சொல்றத காதிலே வாங்கிக்க மாட்டோம். பாத்தீங்களா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க.